So good afternoon to all. ஜஹீரா பிரிண்ட் ஃபார்மேட்டிங்கில் டவுட் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ என்ன பார்ட்டில் டவுட்னு சொன்னீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. சார் அந்த நீங்க கடைசியில பிரிண்ட் கொடுத்துட்டு அந்த நேம் பிளஸ் யுவர் டாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தீங்க சார். ஆமாம் ஆமாம். ஹலோ. ஆமாம் அந்த ஸ்டெப்ல வேணா. ஓகே ஓகே. ஸோ அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ரிப்பீட் பண்ணிடலாம். அந்த நம்ம லாஸ்ட்ல வந்து ப்ளஸ் கம்மா கொடுத்தோமே அந்த ஸ்டெப் தானே? எஸ் சார். ஓகே. ஸோ ஐ வில் ரிப்பீட். ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம பிரிண்ட் ஃபார்மேட்டிங்லேருந்தே போயிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன், ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எடுத்து அண்ட் அதை சால்வ் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரிண்ட் ஃபார்மேட்டிங்கில் பிரிண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா சரிங்களா. செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ரெண்டுமே டெம்பரேச்சரோட மெஷர்மெண்ட்ஸு. ஓகே, ஸோ டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். ஓகே, ஸோ இப்போ நான் செல்சியஸ் கொடுத்து அண்ட் ஃபாரன்ஹீட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 divided by 5 ஸ்டார் நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ ஓகே ப்ளஸ் 32. இதுதான் வந்து ஃபார்முலா சரிங்களா. ஸோ தெரியுதுங்களா, 9/5 ஸ்டாரு வேல்யூ 32. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அண்ட் இதில் பிரிண்ட் ஃபார்மேட்டிங் வந்து நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரிண்ட் ஃபார்மேட்டிங் அந்த ப்ளஸ் அண்ட் கம்மா கொடுத்து எப்படி வந்து ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட்டாக நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ அதை இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளே நான் கொடுத்துக்கிறேன். இதில் சம் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு 200 அப்படிங்கிற வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அடுத்து இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அது ஃபாரன்ஹீட்டா. ஸோ அதுக்காக FRAHங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது லிட்டரல் ஜூம் பண்ணிக்கும் போது ஓகே தென் ஸோ இப்போ இதுக்குள்ளே அந்த ஃபார்முலாவை நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதில் 9 divided by 5 அதுக்கப்புறம் இன்ட்டு your value ரைட் வேல்யூ தென் ப்ளஸ் 32. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு ஆன்சர் வரணும்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க சரியா. கொடுத்துட்டு இப்போது இந்த FRAHங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் இதிலேயே டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம், இல்லை நான் இது ரன் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே டைப் பண்ணி இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா கேல்குலேட் ஆகி அந்த வேல்யூ இங்கே FRAHல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த FRAHை நான் இங்கே இப்போது பிரிண்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ பிரிண்ட்டு ஓகே, ஸோ பிரிண்ட்டு நார்மலாக 2 ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். 2 ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறேன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் ஒரு சம் வேல்யூ ஒரு அடிஷன் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னா A + B அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ஏல ஒரு வேல்யூ அண்ட் பியில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சம் பண்ணி எனக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா FRAHங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ, அதனால் FRAH கமா கொடுத்துட்டு ஓகே. ஸோ நீங்கள் இங்கே கமா கொடுக்கணும். இன்ட்டு ஆர் ஃப்ளோட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் கமா. ஓகே, ஸோ கமா கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா ஸோ கொஞ்சம் ஃபார்மேட்டடாக டைப் பண்ணுவோம். ஓகே, அண்ட் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். வேல்யூ வந்து செல்சியஸு. ஓகே, ஸோ கமா கொடுத்துட்றேன். அண்ட் வேல்யூங்கிறதும் இன்டீஜர் வேல்யூ சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு செல்சியஸ். ஓகே, ஸோ செல்சியஸ் கொடுத்துட்டு கமா அண்ட் ஸோ அடுத்த வேல்யூ என்ன FRAH, அது ஃபாரன்ஹீட். ஓகே, கமா கொடுத்துட்டு அண்ட் இதையும் ஓகே ஸோ ஆர் ஃபாரன் சம்திங். ஓகே, ஃபாரன்ஹீட். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்றேன். FAH மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஆர் இங்கே டிகிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். டிகிரி செல்சியஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு இன்டீஜர் வேல்யூ அண்ட் கமா கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க அண்ட் அப்புறம் ஒரு கமா அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோட் வேல்யூ அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கமா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ்
அண்ட் 392.0 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதே எக்ஸாம்பிளை நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிளோட கம்பைன் பண்ணி பார்ப்போம். இப்போ நேற்று என்ன பார்த்தோம்? மை அண்டர்ஸ்கோர் இன்கம் ஈக்குவல் 1000 பார்த்தோமா? ஸோ அடுத்து டேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேட் ஈக்குவல் 0.2. ஓகே. ஸோ அடுத்து மை total underscore tax equal. ஸோ எனக்கு மேலே இருக்கிற ரெண்டு வேல்யூ நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு மை டோட்டல் டேக்ஸ் கிடச்சிருமா? ஸோ இப்போது மை அண்டர்ஸ்கோர் இன்கம் இன்டு இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேட். ஸோ நான் இப்போ ரன் பண்ணிடுறேன் அண்ட் இங்கே நான் பிரிண்ட் கொடுக்க போகிறேன். பிரிண்ட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா மை இன்கம் இஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். ஸோ மை இன்கம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கமா. ஸோ இப்போ என்னோடய இன்கம் எவ்வளோங்கிறத நான் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு இந்த வேரியபிளை காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா மட்டும்தான் அங்கே எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த வேரியபிள் நான் இங்கே போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மை இன்கம் இஸ் இவ்வளோ ரூபா. யா. ஸோ மை இன்கம் இஸ் 1000 rupees. ஓகே. ஸோ நான் கமா கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் என்னென்ன எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கமாஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ இதுக்கடுத்து இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ண போகிறேன்னா இன்னொரு கமா கொடுத்துட்டு ஒரு வேரியபிள். அடுத்து நான் இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ண போகிறேன்னா கமா கொடுத்துட்டு இன்னொரு ஸ்ட்ரிங்கு. ஓகே. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வேரியபிளும் ஸ்ட்ரிங்கு தானே இதுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வேல்யூ கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி 1ன்னு கொடுத்துட்டு கம்மா கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கம்மா கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ இங்கே ஏன் ஸ்பேஸ் வர்றோன்னா இப்போ எனக்கு இது கமா இருக்கு இல்லையா? இந்த கமா வந்து அதோட ஒட்டி பிரிண்ட் ஆகும். இந்த இன்கம் இஸ் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அதோட ஒட்டி பிரிண்ட் ஆகும். ஒட்டி பிரிண்ட் ஆகிறப்ப கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால ஸோ இங்கேயே வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஓகே. அடுத்து என்ன? மை இன்கம் இஸ் கொடுத்தாச்சு. ஸோ இன்கமாக நான் பிரிண்ட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு கமா இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணுறேன். மை இன்கம் இஸ் சம் rupees அண்ட் கவர்மெண்ட் டேக்ஸ் ரேட் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ கமா போட்டு அடுத்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ அடுத்து நான் ஒரு கமா ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன ஆட் பண்ண போகிறேன்னா டேக்ஸ் ரேட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டேக்ஸ் ரேட்டுங்கிற வேரியபிளை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறீங்க, அடுத்து ஒரு நம்பர் ஆட் பண்ணுறீங்க, அடுத்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கமாஸ் மட்டும் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பிரிண்ட்டில். ஓகே. ஸோ இப்போ டேக்ஸ் ரேட் கொடுத்துட்டேன். ஸோ மை இன்கம் இஸ் சம் rupees அண்ட் கவர்மெண்ட் டேக்ஸ் இஸ் இவ்வளவு, டேக்ஸ் ரேட் இஸ். ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு கமா, தென் டேக்ஸ் ஆர் ஓவரால் டேக்ஸ் ஐ ஹாவ் டு பேன்னு கொடுத்துட்டு கடைசியாக இன்னொரு கமா போட்டு அந்த மை டோட்டல் டேக்ஸ் இருக்குல்லங்க இதை காப்பி பண்ணி ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த கமா பக்கத்தில். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கமாஸ் ஆட் பண்ணி அடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மை இன்கம் இஸ் 1000 அண்ட் கவர்மெண்ட் டேக்ஸ் ரேட் இஸ் 0.2 அண்ட் ஓவரால் டேக்ஸ் ஐ ஹாவ் டு பே 200. ஓகே. ஸோ இவ்வளோதாங்க பிரிண்ட் ஃபார்மேட்டிங். நீங்கள் கம்மா கொடுத்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே. ஜஹீர் இப்போ புரிஞ்சுங்களா? ஓகே சார், புரிஞ்சு. ஓகே. ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். சார் ஒரே ஒரு ஸ்மால் டவுட் சார். சொல்லுங்க. ஸ்வாப் கேஸ் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் என்ன சார்? என்னங்க? ஸ்வாப் கேஸ் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஸ்வாப் கேஸ் என்னன்னா ஸ்மால் லெட்டராக இப்போ ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா அதை கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணும், அந்த கேபிட்டலில் இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான். இப்போ டோட்டலாக ஸ்மால் லெட்டர்ஸில்
டோட்டலாக ஸ்மாலாக மாற்றணும்னா நீங்கள் டாட் லோவர் அப்படிங்கிற கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் மை புக்குங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் சரிங்களா. அண்ட் இதை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு புக்குங்கிறத கேபிட்டல் பண்ணிடுறேன், எம் கேப்ஸ் பண்ணிடுறேன், அண்ட் ஐயை வந்து கேப்ஸ் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ இதில் எல்லா வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் எனக்கு கேபிட்டலில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஏ டாட் ஸ்வாப் கேஸ் ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ எது எனக்கு கேபிட்டலில் இருக்கோ அதெல்லாம் ஸ்மாலில் மாறிடுச்சுங்களா. ஸோ என்னென்ன கேரக்டர் வந்து ஸ்மாலில் இருந்துச்சோ அதெல்லாம் கேபிட்டலில் மாறிடும். இதுதான் ஸ்வாப் கேஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே சார், ஓகே. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிண்ட் ஃபார்மேட்டிங். ஓகே, ஸோ பிரிண்ட் ஃபார்மேட்டிங்கில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. Okay, so we have 2 types in print formatting. ஓகேங்களா. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் டாட் ஃபார்மேட் மெத்தட், அண்ட் வந்து எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட்னு சொல்லுவோம். தட் இஸ் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டாட் ஃபார்மேட் மெத்தடை விட அட்வான்ஸ் ஆனது எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகே, ஸோ டாட் ஃபார்மேட் மெத்தடுங்கிறது என்னென்னு பார்த்துருவோம். அண்ட் டாட் ஃபார்மேட் மெத்தடை விட அட்வான்ஸ் ஆனது வந்து எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் சம் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன் சரிங்களா. இங்கே ஆரஞ்ச் ஆர் கார்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஈக்குவல் டு கார். இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பிரிண்ட்டில் ஸோ 2 கொட்டேஷனுக்குள்ளே நான் ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை, இங்கே கார்னு டைப் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் வந்து வேரியபிள் பாஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ் தெரியும் இல்லையா, சி ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணுவோம் கர்லி பிரேசஸ். ஸோ கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாட் ஃபார்மேட் மெத்தட் சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, டாட் ஃபார்மேட் மெத்தட். ஸோ டாட் கொடுத்துட்டு ஃபார்மேட், ஓகே, தென் உள்ள ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இதுதான் வந்து டாட் ஃபார்மேட்டோட சின்டெக்ஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் இங்கே கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த கர்லி பிரேசஸில் எதுவுமே பாஸ் பண்ண வேணாம். இந்த டாட் ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அது அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே பாஸ் த்ரோ ஆகி எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா இது? ஸோ டாட் ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தடு. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்குள்ளே திஸ் இஸ் மைன்னு கொடுத்துட்டு, ஸோ எந்த இடத்துல நீங்கள் உங்களோட
வேரியபிள் ஆர் உங்களோட ஸ்ட்ரிங்கை நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங் ஆர் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் எது வேணால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அந்த இடத்துல இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் கொடுத்துருங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குக்கு வெளியே வந்து டாட் கொடுத்து ஃபார்மேட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ்க்குள்ளே உங்களோட வேரியபிளை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடும். தெரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் மை கார். நான் ஏ வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஏவை இந்த கர்லி பிரேசஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு திஸ் இஸ் மை காருங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் இங்கே அப்படியே மாற்றுறேன், புக்குன்னு மாற்றுறேன். பாருங்கள், புக்குன்னு மாறிடுச்சுங்களா? இங்கே நான் ஆரஞ்சுன்னு மாற்றுறேன். ஸோ ஆரஞ்சுன்னு மாறிடுச்சுங்களா? ஓகே, இது டாட் ஃபார்மேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டாட் ஃபார்மேட் மெத்தடில் நம்ம இன்னும் 2-3 கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் வேல்யூ கொடுத்து பார்த்துட்டோம். அண்ட் அதை நான் எடிட் பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ கர்லி பிரேசஸ் கொட்டேஷன் கொடுத்துட்டு அண்ட் இங்கே டீன் மட்டும் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ கர்லி பிரேசஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கர்லி பிரேசஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேரியபிள்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கர்லி பிரேசஸை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1 செகண்ட். ஸோ இங்கே நான் 4 கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் டாட் ஃபார்மேட் கொடுத்துட்டு அண்ட் இங்கே நீங்கள் எந்த ஆர்டரில் வந்துட்டு கர்லி பிரேசஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் இங்கே நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, இங்கே ஆப்பிள். ஸோ இதுக்கு கமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரஞ்ச் கமா பனானா அண்ட் கமா இன்னொரு பழம் இது போடலாம். ஸோ பொட்டேட்டோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டில் ஆப்பிள் பிரிண்ட் ஆகும், அண்ட் செகண்டில் ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும், அண்ட் தேர்டில் பனானான்னு பிரிண்ட் ஆகும், அண்ட் 4ல் பொட்டேட்டோன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பிரேஸ்லேருந்து அந்த க்ளோஸ் பிரேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸில் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்போம் டப்புள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். டப்புள்ஸ்னால் என்ன? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ்க்குள்ளே ஸோ எய்தர் இட் இஸ் ஸ்ட்ரிங்கு ஆர் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் எதை வந்து நான் கமாவால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோன்னா அது எல்லாமே டப்புள்ஸ். ஓகே, ஸோ இங்கேயுமே இது டப்புள்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் நமக்கு. சரிங்களா? டப்புள்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம, இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணிட்டேன் அண்ட் எனக்கு ஆர்டர் படி வந்துருச்சுங்களா? ஸோ த பிரிண்ட் ஆயிடுச்சு, அண்ட் ஃபஸ்ட்டு கர்லி பிரேசஸில் ஆப்பிள் பிரிண்ட் ஆயிடுச்சு, அண்ட் செகண்ட் கர்லி பிரேசஸில் ஆரஞ்சு பிரிண்ட் ஆயிடுச்சு, அண்ட் தேர்ட் ஒன்னில் பனானா பிரிண்ட் ஆயிடுச்சு, அண்ட் ஃபோர்த் ஒன்னில் பொட்டேட்டோங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பிரிண்ட் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பார்த்தீங்க இல்லையா? ஸோ நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அண்ட் A is 0, P is 1, T is 2, அண்ட் 3, 4 அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணுவீங்க. ஓகே, அது ஸ்ட்ரிங்கில். சரிங்களா? நான் இது வந்து டப்புள் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் சொன்னேன் இல்லைங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டப்புளில் என்னென்னா இதில் எத்தனை வேர்டு இருக்குது, அதாவது கமாவை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, எத்தனை எலமெண்ட் ஆர் ஆப்ஜெக்டை நம்ம கமாவால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 எண்ணம் இருக்குது இல்லையா, அப்போது இந்த எலமெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு அண்ட் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக கவுண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ண மாட்டோம் நம்ம. இது வந்து டப்புள் மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டப்புள் நம்ம அப்கமிங் கிளாஸில் கிளியராக பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அண்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, தென் இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அண்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ இங்கேயும் இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த ஆப்பிள்ங்கிறது 0, ஆரஞ்சுங்கிறது 1, பனானாங்கிறது 2, அண்ட் பொட்டேட்டோங்கிறது 3. ஓகே, ஸோ கிளியராக இருக்குங்களா? ஆப்பிளுங்கிறது 0, அண்ட் ஆரஞ்சுங்கிறது 1, பனானாங்கிறது 2, அண்ட் பொட்டேட்டோங்கிறது 3. ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே இருக்க கேரக்டரை கவுண்ட் பண்ணுவோம், அண்ட் டப்புள் லிஸ்ட்டு இதெல்லாம்
வர்றப்போ நம்ம இந்த கமாஸ் எப்படி செக்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கமாஸை டிபெண்ட் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் கொடுக்காட்டி பரவாயில்ல, ஆனால் இங்கே அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். 0 1 2 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இது இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, பொட்டேட்டோன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 1ஓட பொசிஷன் என்ன, ஆரஞ்சு முதல்ல பிரிண்ட் ஆகும், அண்ட் 0ங்கிறது என்ன, ஆப்பிள், தென் 3 என்ன, பொட்டேட்டோ, அண்ட் 2 என்ன, பனானா. ஓகே, இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸோ 1ங்கிற பொசிஷனில் ஆரஞ்சு இருக்குது, அண்ட் 0ங்கிற பொசிஷனில் ஆப்பிள் இருக்குது, அண்ட் 3ங்கிற பொசிஷனில் பொட்டேட்டோ, அண்ட் 2ங்கிற பொசிஷனில் பனானா. இப்போ நான் மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இது எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ கொடுக்க முடியும்னால நான் 0 கொடுக்குறீங்க, இங்கேயும் 0, அண்ட் இங்கேயும் 0, தென் இங்கேயும் 0 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எல்லா இடத்துல ஆப்பிள்ங்கிறதே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை 1ன்னு மாற்றுறேன், 1 1, அண்ட் இதை வந்து நான் 2ன்னு மாற்றுறேன், 2, தென் 2. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 2 ஆரஞ்சு, 2 பனானா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நீங்கள் இதை கால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் இருக்குது. என்னென்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதை கால் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி க்யூன்னு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த க்யூவை வந்து நீங்கள் இங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ க்யூவை கால் பண்ணிட்டீங்கன்னா the person follows key argument, comma v equals something and w equals something, then r equal to something. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்துக்க முடியும், கொடுத்துட்டு அண்ட் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ q w and v. ஸோ இப்போ பார்த்தீங்களா, க்யூவில் என்ன இருக்குது, க்யூ ஆப்பிள் இருக்குது, அண்ட் வி என்ன இருக்குது, ஆரஞ்சு, அண்ட் டபிள்யூ என்ன இருக்குது, பனானா, அண்ட் மறுபடியும் க்யூ என்ன இருக்குது, ஆப்பிள்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை 3 மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது டாட் ஃபார்மேட் மெத்தட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட். இதோட அட்வான்ஸ் மெத்தட் எப்படின்னா, இங்கே நேம் ஈக்குவல் டு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷங்கர்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த நேமில் ஷங்கருங்கிற ஸ்ட்ரிங் எனக்கு இருக்குது இல்லையா? ஸோ நான் இதை நான் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம், பிரிண்ட் கொடுத்துட்டு எஃப் ஸ்ட்ரிங்கோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப் கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொட்டேஷன், தென் அதுக்குள்ளே உங்களோட வேரியபிளை டைரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸில் நேம்ங்கிறத அப்படியே பாஸ் பண்ணிக்க முடியும். இங்கே மாதிரி டாட் ஃபார்மேட் அப்படின்னு எழுதி அதுக்குள்ளே பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த எஃப் ஸ்ட்ரிங்கிறது என்னது, கொட்டேஷனுக்கு முன்னாடி எஃப் போட்டுட்டு அண்ட் ஹலோ கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும் உங்கள் வேரியபிளை அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே பாஸ் பண்ணிட்டு. பார்த்தீங்களா? ஸோ ஹலோ ஷங்கர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. சரியா? அண்ட் இதுலேயும் நீங்கள் 1 or more வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நேம் 1 தினேஷ்னு கொடுக்குறேன், அண்ட் நேம் 2 ஸோ ராஜேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த 1 or more வேரியபிளும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதோட அட்வான்ஸ் டாட் ஃபார்மேட்டோட அட்வான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாட் ஃபார்மேட்னு கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்காது, அவ்வளோ டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி ஒரு F1 போடுறீங்க அண்ட் உங்களோட வேரியபிளை இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே பாஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ ஷங்கர், தினேஷ் அண்ட் ராஜேஷ்னு வந்துருச்சு. ஏன் இது இப்படி வருதுன்னா, இதுக்கு இடையில வந்து ஸ்பேஸஸே இல்லைங்களா, ஸோ அதனால் அப்படி வருது. அண்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ், தென் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்றேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், கரெக்டாக வருதுங்களா, ஹலோ ஷங்கர், தினேஷ் அண்ட் ராஜேஷ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேரியபிளும் நீங்கள் இதில் பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ 2 பார்த்துருக்கோம். ஸோ
ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா பிரிண்ட்டை எப்படி உள்ள ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்னு, ஒரு வேரியபிள் அண்ட் ஸ்ட்ரிங்கை எப்படி நார்மல் வேல எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ வேல்யூ ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க, இன்னொரு கமா கொடுக்குறீங்க, அப்புறம் ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறம் வேரியபிள், அதுக்கப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள். ஸோ இது ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ அடுத்து டாட் ஃபார்மேட் மெத்தட் பார்த்தோம். ஸோ டாட் ஃபார்மேட் மெத்தட் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணிடுறீங்க, எந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்கிறது நான் ஒவ்வொரு டைமும் கமா கொடுத்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே டிகிரி அண்ட் செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டை நான் எப்படி கொடுக்கலான்னா டாட் ஃபார்மேட் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி, ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு சரி இந்த மாதிரியே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கும் அந்த டாட் ஃபார்மேட் மெத்தடுக்கும் நார்மல் நம்ம கொடுக்குற பிரிண்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக கொடுக்குற பிரிண்ட்டில் ஸோ வேல்யூ கொடுக்குறோம் அண்ட் கமா கொடுக்குறோம். இப்போ ஏதாச்சும் நான் இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இடையில ஏதாச்சும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு கமா கொடுத்து அண்ட் அந்த வேல்யூ கொடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். ஆனால் டாட் ஃபார்மேட் மெத்தடில் டேரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துடலாம். திஸ் இஸ் மைன்னு கொடுத்துட்டு அண்ட் இது நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் அண்ட் நீங்கள் சென்டரில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டி கொடுத்துனேன். இப்போ இங்கே எனக்கு சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் ஆகும்னா த கார் இஸ் மைன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுமா? ஸோ நான் இங்கே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ த ஆரஞ்ச் இஸ் மைன். ஸோ மேலே வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்கனால ஆரஞ்ச் இஸ் மைன் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கர்லி பிரேசஸை நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட அட்வான்ஸ் மெத்தட் என்னென்னா இந்த டாட் ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு இந்த ஏ பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏவை உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு தென் இதுக்கு முன்னாடி ஒரு எஃப் போட்டோம்னா இது எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகே, the phrase இங்கே வந்து bracket message. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எஃப் போட்டிங்க அண்ட் உள்ளே வந்து ஏவை பாஸ் பண்ணிட்டீங்க, டைரெக்டாக பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த கமா அவ்வளோ கமா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபுல்லாக டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுமோ எந்தெந்த இடத்துல உங்களோட வேரியபிளையும் அண்ட் உங்களோட ஸ்ட்ரிங்கையும் ஃபில் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு முன்னாடி ஒரு எஃப் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸான மெத்தட் கம்பேரிங் டு டாட் ஃபார்மேட் மெத்தட். ஓகே, அண்ட் இதில் யாருக்கா எதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம பார்த்த டாட் ஃபார்மேட் மெத்தட்லையும் அண்ட் எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட்லையும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரிங்ஸ் முடிஞ்சது அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது டேட்டா டைப்ஸு, இன்டீஜர், ஃப்ளோட்டு அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கு, அப்புறம் ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸிங், ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பார்த்தோம், அண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து டாட் ஃபார்மேட் மெத்தட் பார்த்தோம், எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஒன்ஸு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நாளைக்கு கேளுங்க, இல்லைன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்டு இப்போ நம்ம போக போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே. ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இருக்கிற 3 டேட்டா டைப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3 டேட்டா டைப்பை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஓகே,
அதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லிஸ்ட். ஓகே, ஸோ பைத்தான் லிஸ்ட் ஆர் ordered sequence that can hold a variety of objects. ஸோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் டைப்ஸ்னால் என்னென்னு தெரியுதுங்களா? டேட்டா டைப்ஸ். இன்டீஜர் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், அண்ட் ஃப்ளோட்டை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், அண்ட் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் இங்கே ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ், இந்த 3 நேமில் வந்து நம்ம இதை கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே தே யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணோம். அண்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் கமாவால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா? இது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸோ இது ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், அண்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஒரு பேக்கேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1ங்கிறது தனி பேக், அண்ட் 2ங்கிறது தனி எலமெண்ட், அண்ட் 3ங்கிறது தனி எலமெண்ட், அண்ட் 4ங்கிறது தனி எலிமெண்ட், அண்ட் 5ங்கிறது தனி எலமெண்ட். ஓகே, அண்ட் இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 1ங்கிறது 0, அண்ட் 2ங்கிறது 1, அண்ட் 3, அண்ட் 4, அண்ட் 5. ஓகே, இது இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் சப்போர்ட் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். ஸோ நம்ம இங்கேயும் இண்டெக்ஸிங்கும் பண்ண முடியும், ஸ்லைசிங்கும் பண்ண முடியும். ஓகே, ஸோ லிஸ்ட் கேன் பி நெஸ்டட் அண்ட் ஆல்சோ ஹாவ் அ வெரைட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் மெத்தட்ஸ் தட் கேன் ஆன் தெம். ஓகே, ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்னால் அப்டேட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும் தனித்தனியாக. ஓகேங்களா? அதுதான் மெயின். இன்சர்ட் பண்ண முடியும் அண்ட் டெலீட் பண்ண முடியும். அதே மாதிரி நியூவாக ஒரு வேல்யூவை அப்டேட்டும் பண்ண முடியும் என்னால். அதுதான் ஸ்ட்ரிங்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கில் நம்ம அது இம்யூட்டபிள் சொல்லுவோம், ஆனால் லிஸ்ட்டு மியூட்டபிள். ஓகே, ஸோ லிஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது பைத்தானில் லிஸ்ட்டுங்கிறது ஒரு மேஜரை யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதில் நம்ம 3 டேட்டா டைப்ஸும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இருக்கிற வேல்யூஸை நம்மளால் அப்டேட்டோ டெலீட்டோ இன்சர்ட்டோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ லிஸ்ட்னா என்னங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஜூபிட்டர் நோட்புக். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஏ ஈக்குவல் டு, சரிங்களா, ஒரு ஏங்கிறது ஒரு வேரியபிள், அதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு எம்டியாக விட்டிங்கனாலும் அது லிஸ்ட்டு தான். இப்போவா அந்த இது லிஸ்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் டைப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டைப்புங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? அது என்ன டைப்புன்னு பார்க்குறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டைப் ஏன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட்டுன்னு பிரிண்ட் ஆகுதா? அப்போ ஏ இஸ் அ லிஸ்ட். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் எதுவுமே கொடுக்கலினாலும் அது லிஸ்ட்டு, அது ஒரு எம்டி லிஸ்ட். சரிங்களா? இப்போது ஏ ஈக்குவல் டு நான் ஏதோ வேல்யூ கொடுக்குறேன். இதில் எப்படி கொடுக்கணும்னா வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். இதில் இருக்கிறது ஒவ்வொன்றுமே லிஸ்ட்டு. சரிங்களா? இதில் இருக்கிறது ஒவ்வொன்றுமே எலமெண்ட்ஸு. அண்ட் இந்த பேக்கேஜ் பேர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இதில் இருக்க வேல்யூஸை நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து நான் இன்னொன்று கொடுக்குறேன். இதுவும் லிஸ்ட்டு தான். இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்? இது இதுங்க 100 போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்? ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்கேன், அண்ட் ஒரு ஃப்ளோட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அண்ட் இதுவும் லிஸ்ட்டு தான். இப்போ ஏவை செக் பண்ணுறேன். ஏக்குள்ளே எனக்கு ஸ்ட்ரிங்கு 100, 2.3456 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்குது. அண்ட் இதை நான் என்ன டைப்புன்னு செக் பண்ணுறேன். லிஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே எந்த டேட்டா டைப் பண்ணாலும் கொடுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஒரே டேட்டா டைப்பும் கொடுக்கலாம், அண்ட் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்க முடியும் இதுக்குள்ளே. ஓகே, அண்ட் அப்புறம் நம்ம ஸ்ட்ரிங் பார்க்குறப்போ எல்இஎன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா?
லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணோம், நார்மலாக எல்இஎன் கொடுத்துட்டு உள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கையோ அல்ல ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிளையும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர் அப்படி இருக்குங்கிறத இது கால்குலேட் பண்ணி சொல்லும் இல்லையா. ஸோ திஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் இதில் 4 கேரக்டர் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஏல பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் இதுக்கு வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறேன், 3ன்னு காமிக்கும். வித்தியாசம் புரியுதுங்களா? இங்கே நம்ம கமாவால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட்டு அண்ட் ஸ்ட்ரிங்கில் அதில் இருக்கிறது எல்லாமே தனித்தனி கேரக்டர்ஸு. ஓகே, அதனால் அது கேரக்டர் வைஸாக கவுண்ட் பண்ணுது. அண்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட்டு ஆர் ஐட்டம்ஸு. ஓகே, அதனால் இது தனித்தனி எலமெண்ட்டாக கவுண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது 1 அண்ட் இண்டெக்ஸுங்கிறது 100ங்கிறது 2 அண்ட் 2.343ங்கிறது 3. புரியுதுங்களா? அண்ட் இதில் இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது 0 அண்ட் 100ங்கிறது 1 அண்ட் இது 2. சிம்பிளுங்க. நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு கேரக்டராக கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணுறோம். ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் இதுதான். ஓகே, ஸோ அங்கே ஒவ்வொரு கேரக்டரை கவுண்ட் பண்ணுறோம், இங்கே வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இதுனா 0, இது 1 அண்ட் இது 2. ஓகே, ஸோ நான் இங்கேயும் நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா அதே சேம் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் எந்த இண்டெக்ஸ் பண்ணால் 100 வந்து கிராப் பண்ணணும்னா 100ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் எவ்வளோ, 1 கரெக்டுங்களா. ஸோ இப்போ கால் பண்ணுறேன், எனக்கு 100 கிடச்சிச்சு. ஸோ இப்போ மை ஸ்ட்ரிங்கை நான் அந்த ஸ்ட்ரிங்குங்கிற ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இப்போ ஏ உள்ள அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்ன, 0 கிடச்சிச்சு ஸ்ட்ரிங்குங்கிறது. ஓகே, அண்ட் இங்கே இப்போ நான் அந்த ஃப்ளோட் பாயிண்ட்டை நான் வந்து கிராப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதோட ஃப்ளோட் பாயிண்ட்டோட வேல்யூ என்ன, 2. ஓகே, ஸோ 2 கொடுத்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கே இண்டெக்ஸிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்லைசிங்கும் பண்ணிக்க முடியும். எப்படின்னா நான் இப்போ நான் 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி இருக்க எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் யூ புட் 1 and கோலன் பார்த்தீங்கன்னா 100 and 2.3456 கிடச்சிடுச்சுங்களா. ஓகே, ஸோ அடுத்து இதில் நீங்கள் லென்த்தாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்லைசிங் வந்து ஸ்ட்ரிங்கில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரிவர்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து ஆல்ஃபபெட்ஸை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 2.345 ஃபஸ்ட்டு வந்துருச்சு, 100 செகண்டு அண்ட் ஸ்ட்ரிங் வந்து 3rd, அப்படியே ரிவர்ஸில் போட்டுருச்சுங்களா. ஓகே, ஸோ இதில் இண்டெக்ஸிங்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஸ்லைசிங்கும் உங்களால் இதில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம பண்ண முடியும். எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட் நான் ஏ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்குறேன், கமா 2, கமா 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஒரு லிஸ்ட்டு வேல்யூ. அடுத்து இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், அதில் 4 and 5, 6 கொடுக்குறேன். அண்ட் இது இன்னொரு லிஸ்ட். அங்கே என்ன பண்ணுவோம், 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே நீங்கள் வந்து 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இம்மியூட்டபிள்னால் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம அப்டேஷனோ டெலிஷனோ பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆனால் 2 ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனில். சரிங்களா. அண்ட் இங்கே மியூட்டபிள் லிஸ்ட்டுனா மியூட்டபிள் சொன்னேன். இதில் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்னால் தனியாக நான் வந்து அப்டேட்டோ டெலிட்டோ இன்சர்ட்டோ பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து 2 ப்ளஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இன்சர்ட் அண்ட் டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்றேன் அண்ட் கீழே பிரிண்ட்டு சி கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்கும்,
ஏவும் பியும் ஆட் ஆகி சியில் ஸ்டோர் ஆகும். அண்ட் கீழே சியை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது ஒரே லிஸ்ட்டாக எனக்கு கிடச்சிருச்சா? இப்போ சிக்குள்ளே என்ன இருக்குது? 1 2 3 4 5 6ங்கிற ஃபுல் லிஸ்ட்டு அப்படியே எனக்கு இருக்குது. ஓகே. அண்ட் இங்கே இப்போ நான் இன்னொரு வேல்யூவை நான் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு வேல்யூ நான் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் சியிலேருந்து எனக்கு என்ன இருக்குது? இந்த வேல்யூ இருக்குது. 1 to 6 வரைக்கும் வேல்யூ இருக்கா? நான் சியில் 7ங்கிற ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். அதுக்கு சி டாட் அப்பெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்பெண்டுனா என்ன பண்ணுன்னா இதோட லாஸ்ட்டில் போய் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும். ஓகே. ஸோ நான் இதில் வந்து இப்போது 7 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஓகே. இது என்ன பண்ணுன்னா இந்த 6க்கு அடுத்து போய் தான் ஆட் பண்ணும். இந்த அப்பெண்ட் மெத்தட் என்ன பண்ணுது? ஒவ்வொரு லிஸ்ட்டையும் லாஸ்ட்டில் போய் அப்டேட் பண்ணும். ஏன் இது லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுது? சென்ட்ரல் அப்டேட் பண்ணால் நல்லா இருக்குமே. ஓகே. சென்ட்ரலில் அப்டேட் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, இன்சர்ட் அப்படின்னு. அண்ட் இந்த அப்பெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கோடிங் பண்ணுறீங்க, அதில் ஒவ்வொரு வேல்யூவும் நான் ஆட் பண்ணிகிட்டே வர்றேன். அண்ட் அடுத்து அந்த வேல்யூலாம் நான் ஆர்டர் பண்ணி ஃபெச் பண்ணிகிட்டே வரணுன்னா அப்பெண்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒன்றுக்கு பின்னாடி தான் ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஓகே. நீங்கள் டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அப்பெண்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இது ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு சியை செக் பண்ணுறேன். ஸோ சி 7ங்கிறது ஆட் ஆகிடுச்சிங்களா? இங்கே 6 அண்ட் 7ங்கிறது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை கடைசியில் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே. இடையில எங்கேயும் ஆட் பண்ண முடியாது, கடைசியில் தான் ஆட் பண்ண முடியும் அப்பெண்டை யூஸ் பண்ணி. தென் நெக்ஸ்ட்டு ஸோ பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே. ஸோ பாப்ங்கிற மெத்தட் என்னென்னா அதை 2 வகையில் நம்ம யூஸ் பண்ண முடியும். பாப் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணாமல் பாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கடைசி வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ கடைசி வேல்யூவை பாப் பண்ணும். அண்ட் பாப்பில் கொண்டு போய் ஏதாவது ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பாப் பண்ணும். ஓகே. ஸோ பார்க்கலாமா? சி டாட் பாப், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இது பாப் பண்ணிடுச்சு, 7ங்கிறத பாப் பண்ணிடுச்சு. சியில் வந்து ரன் பண்ணுறேன். பாருங்கள் 7ங்கிறது எனக்கு சியில் வந்து இல்லை. ஓகே. ஸோ நான் ஏதாவது ஒரு வேல்யூவை பர்டிகுலர் வேல்யூ நான் இங்கேருந்து தூக்கணும் அப்படின்னா சி டாட் பாப். இப்போ நான் 3ங்கிறத அங்கேருந்து தூக்க போகிறேன். ஸோ 1 2 3 கவுண்ட் வைஸ் 1 2 3 அண்ட் இண்டெக்ஸ் வைஸ் 0 1 2 2 தானேங்க. இப்போ ரன் பண்ணுறேன். 3ங்கிறத அங்கேருந்து எடுத்துருச்சு. அண்ட் சியை செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1 2 4 5 6. ஸோ இது மட்டும்தான் இருக்குது, 3 இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் பாப்பா 2 இதில் யூஸ் பண்ணலாம். ஒன்று எம்டியாக யூஸ் பண்ணிங்கன்னா கடைசியிலேருந்து எல்லாத்தையும் அப்படியே டெலிட் பண்ணிட்டு வரும் கடைசியிலேருந்து. அண்ட் அதுக்குள்ளே ஏதாவது இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷனை மட்டும் டெலிட் பண்ணும். ஓகே. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்சர்ஷன். இன்சர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ சி டாட் கொடுத்துட்டு டேப் அடிச்சிங்கன்னா இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். சரிங்களா? சி டாட் டேப். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்பெண்டு, கிளியர், காப்பி, கவுண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ நான் இதில் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்? இன்சர்ட் கொடுத்துட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட ஹெட்டிங், அதோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். சரிங்களா? ஸோ சின்டெக்ஸ் என்ன? 2 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு எந்த இண்டெக்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை கொடுக்கணும். நான் 2க்கு முன்னாடி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2, என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ 3ன்னு கொடுக்குறேன். ஏன்னா அங்கே 3 வேல்யூவை நான் முன்னாடி இதில் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 3ன்னு கொடுக்குறேன். இப்போது சியை போய் பாருங்கள். 1 2 3 4 5 6 அப்படின்னு ஆர்டராக வந்துருச்சுங்களா? ஸோ இன்சர்ஷன் எதுக்குன்னா எந்த இண்டெக்ஸுக்கு முன்னாடி ஆர் எந்த இண்டெக்ஸில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்குறது. இது 0th இண்டெக்ஸ் அண்ட் 1 அண்ட் செகண்ட் இண்டெக்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு 3ங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது இன்சர்ட் மெத்தட். அண்ட் அடுத்து
ஸோ இந்த ரிவர்ஸ் மெத்தட் எதுக்குன்னா அப்படியே இந்த வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணும், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ சிஏ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும். 1 to 6 வரைக்கும் இருக்கிறது அண்ட் 6 to 1 வரைக்கும் இருக்குங்களா. ஓகே, ஸோ அடுத்து சி டாட் டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்த வேல்யூ வரும். ஸோ அடுத்து என்னது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நான் இதுக்குள்ளே ஏதோ ஒரு எலமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 6ங்கிறத பாஸ் பண்ணேன்னா அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு ஃபைன் பண்ணி சொல்லிடும். 6ஓட இண்டெக்ஸ் என்ன 0. ஓகே, ஸோ அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டெக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ஸோ ரிமூவ்ங்கிறது சேமு. எந்த வேல்யூ நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ இங்கே கொடுக்கணும். பாப்பில் வந்து நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுப்போம் அண்ட் இங்கே என்ன கொடுக்குறோன்னா எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ 4னு கொடுத்துருக்கேன். 4ங்கிறது கீழே இல்லை பாருங்கள், சியிலேருந்து 4 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஷார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நான் சி ஈக்குவல் டு and 1, 5, 2, 4, 3, 8, 7. ஸோ இது வந்து ஷஃபிள் ஆகிருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது. ஓகே, நான் இது ரன் பண்ணிட்டேன் அண்ட் சி டாட் ஷார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா இப்போ போய் நான் சியை செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆர்டர் வைஸாக எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இது ஷஃபிள் ஆகி கிடக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 7, 8 அப்படிங்கிறத ஆர்டர் வைஸாக கொடுத்துருச்சு. சரிங்களா, ஸோ இது நீங்கள் நியூமரிக்கில் மட்டும் பண்ணாமல் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ்லேயும் உங்களால் பண்ண முடியும். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பின்னு கொடுக்குறேன், அடுத்து கமா எஃப் கமா ஏ கமா அண்ட் இ கமா டின்னு கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் ஷஃபிள் ஆகி கிடக்கு, ரைட். ஸோ இப்போ நான் சி டாட் ஷார்ட்னு கொடுக்குறேன் அண்ட் சியை செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஏபிசி. ஸோ அது ஏக்கு அடுத்து பி அண்ட் இ வந்து எனக்கு இல்லை இல்லையா, அதனால் டி வந்துருச்சு. ஸோ இ இருக்குது அண்ட் ஏபிசி இல்லை, சிக்கு அடுத்து டி இருக்குது, டி வந்துருச்சு அண்ட் அதுக்கடுத்து இ இருக்கு வந்துருச்சு, இக்கு அடுத்து எஃப் வந்துருச்சு. ஓகே, இந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸை ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, ஓகே. ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டலேஷன் எல்லோரும் பண்ணிட்டீங்களா? ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணலை அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஐ ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் இது லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அண்ட் நாளைக்கு நம்ம டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you, sir.